finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியா உமன்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் செகண்ட் ODI அட் பெங்களூர் ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா செம்ம த்ரில்லிங் வின்னுங்க, சீரியஸா சொல்லி ஆகணும். 4 runs வித்தியாசத்தில் இந்த மேட்ச் இந்தியன் உமன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு த்ரில்லர், இன்ஃபேக்ட் லாஸ்ட் பால் த்ரில்லர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு இந்த மேட்ச். மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க பெங்களூர்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 143 runs வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இந்தியா வின் தான் பண்ண போகுதுன்றது செகண்ட் ஹாஃப்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தெரிஞ்சிச்சு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நம்ம ஒரு எக்ஸைட்டிங் கிரிக்கெட் தாங்க பார்த்தோம். ஸோ டெஃபினட்டா உமன்ஸ் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல தாண்டி போயிட்டே இருக்குன்றத உண்மையா நம்ம சொல்லியே ஆகணும். அந்த வகையில இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணதுனால சீரிஸும் 2-0 வின் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் தேர்ட் ODI சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா 100% கொடுப்பாங்க. ஈவன் இந்தியா சீரிஸ் வின் பண்ணிட்டாலும் they will be giving 100% because they know that ஒரு மேட்ச் வின் பண்ணா அதோட சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ எனக்கு ஐ வாஸ் பிட் ஆஃப் அ சர்ப்ரைஸ். எதுக்காக போலிங் எடுத்தாங்க? லாஸ்ட் மேட்சும் அதே தான் பண்ணாங்க. பட் ஆனா they were struggling to chase. கரெக்டா? செகண்ட் ஹாஃப்ல பால் கொஞ்சம் கிரிப் ஆச்சு, கொஞ்சம் டேர்ன் ஆச்சு, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க அகைன்ஸ்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ். பட் இந்த விக்கெட்லயும் அதே தான் பண்ணிருக்காங்களேன்ற இந்த விக்கெட் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு பேட்டிங் பார்க்கும்போது. பட் ஸ்டில் ஐ தாட் சவுத் ஆப்பிரிக்கா கூட பேட் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 overs 30 runs தான். ஈவன் ஷஃபாலி வர்மா கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்து தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அக்ராஸ் த பேட் ஆடி அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மந்தனா ஹேமலதா அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தாங்க. சடனா ஒரு 3 பவுண்டரிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வந்தது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. கம்ப்ளீட்டா பிச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 12 overs போடும்போது பால் கொஞ்சம் கிரிப் ஆன மாதிரி தோணுச்சு. அந்த மழை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிச் நல்லா பேட்டுக்கு நல்லா வருது பால். அண்ட் அட் தி சேம் டைம் அவுட் ஃபீல்டு பயங்கரமான ஸ்பீடுங்க அங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல. அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் டோட்டலா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈஸியா டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மந்தனாவும் சரி ஹேமலதாவும் சரி. 2 மிட் விக்கெட்ல மடக்கி விட்டாங்க ஹேமலதா. பட் ஐ எம் சோ டிசப்பாயிண்டட் வித் ஹர்ங்க. பிகாஸ் 2 அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை வந்து தூக்கி கையில கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஹேமலதா. கண்டிப்பா அவங்களோட டெக்னிக்ல சின்ன இஷ்யூஸ் இருக்கு. அவங்க ஒரு லாங் பால் அடிக்க போனாங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடுறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டே பண்ணி ஆடணும்னு நினைச்சா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ற கேம் இல்ல. அதை அவங்க கண்டிப்பா டெவலப் பண்ணியே ஆகணும். இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கண்டினியூ இன் திஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது டாப் லெவல் கிரிக்கெட் விளையாடணும்னா டெஃபினட்டா அதை அவங்க கத்துக்கிட்டே ஆகணும். பட் அவங்க அவுட் ஆகி போனதுக்கு அப்புறம் ஹர்மன்பிரீத் கௌர் வந்தாங்க. கௌரும் சரி மந்தனாவும் சரி ஒரு சூப்பர் 171 runs பார்ட்னர்ஷிப். அண்ட் மந்தனா கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரி போட்டிருக்காங்க. 136 runs, அனதர் பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ். தொடர்ந்து ஒரு 4 daysல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மிருதி மந்தனாவோட செஞ்சுரியை பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தது அவங்களோட இன்னிங்ஸ். 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா. அண்ட் இந்த செகண்ட் 100 வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து it's not a small 100, it's a big 100. 136 வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க. பியூட்டிஃபுல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. சீரியஸா அவங்கள அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அவங்களா ஒரு டிரைவ் அடிச்சு அவுட் ஆனாங்க. இல்லைன்னா ஐ தாட் 150க்கு மேல அடிப்பாங்கன்னு நினைச்சேன். நெவர்தலெஸ் தட் வாஸ் a fantastic knock from ஸ்மிருதி மந்தனா, no doubt about it. And at the same time other end ஹர்மன்பிரீத் கௌர் அவங்களும் வந்து இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா விளையாடி லாஸ்டா அவங்களோட 6th ODI செஞ்சுரி அடிச்சாங்க. 103 நாட் அவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மிருதி மந்தனாவோட இது 7th ODI செஞ்சுரி. போன மேட்ச் தான் 6th ODI செஞ்சுரி அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல 7th ODI அடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியானே சொல்லலாம். ஆல் ஆஃப் அ சடன். ஸோ 50 overs 325 போஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா லிட்டரலி ஷாக். என்னடா ஆச்சு, ஒரு மழை தான் பேஞ்சிட்டு வந்துச்சு, அதுக்குள்ள பிச்சு மாறிச்சு. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸும் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு இன்னொன்று ஒரு பிட் ஆஃப் சர்ப்ரைஸ்ங்க. டெரெக்சன் அப்படின்ற ஒரு டெபியூ பிளேயரை லாஸ்ட் மேட்ச் விளையாட விட்டாங்க. சூப்பரா போட்டாங்க. அவங்க நல்ல ஒரு பேஸ் போடுறாங்க. 120 km ஸ்பீடே பெரிய விஷயம் உமன்ஸ் கிரிக்கெட்ல. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ரொம்பவே இம்ப்ரெசிவா தெரிஞ்சாங்க. ஆனா அவங்கள டிராப் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. சரி, டிக்லருக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நதின் டிக்லர்க் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடி. பட் ஸ்டில் வாட் ஐ தாட் இஸ் டெரெக்ஷன் கண்டிப்பா விளையாடி இருக்கணும். ஏன்னா அந்த பேஸ்ன்றது எக்ஸ் ஃபேக்டர். ஆப்வியஸ்லி அது ஒரு சின்ன செலக்ஷன் அவங்க வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா தப்பா பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நதின் டிக்லர்க் விளையாடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. மேபி ஒரு கிளாஸுக்கு பதில் உள்ள வந்திருக்கலாம். இல்ல மேபி ஒரு ஸ்பின்னர், இந்த ஆஃப் ஸ்பின்னரை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவங்க வந்திருக்கலாம். ஸோ சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கான்றது தோணுச்சு. அண்ட் சேசிங்ல ஒரு ஸ்டேஜ்ல 67 for 3 சவுத் ஆப்பிரிக்கா. நான் என்ன நினைச்சேன்னா ஓகே ஃபைன், ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் வந்து சுருண்டுருவாங்க ஸ்பின்னர்ஸ் வந்தோடனே அப்படின்னு நினைச்சா லாரா வல்ஃபர்ட் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் மரியன் கேப்பும் சரி 2 பேரும் என்ன அடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 190 runs பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். 2 பேருமே சரியா விளாண்டாங்க. அண்ட் லாரா வல்ஃபர்ட் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி 135 நாட் அவுட். அண்ட் கேப் வந்து சூப்பர் நாக் 114. அண்ட் டிக்லருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா 28 runs கேமியோ அடிச்சுட்டு போனாங்க. டப்புன்னு அடிச்சுட்டாங்க. லாஸ்ட் ஓவர்ல 11 runs டு வின். ஓகேங்களா?
பூஜா வஸ்திராகர். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல ஆக்சுவலா கவுரோட கேப்டன்ஷிப்ல நிறைய பார்ட் டைம் போலர்ஸை போட விட்டாங்க. லைக் ஓகே, ஸ்மிருதி மந்தனா போட்டதுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஆக்சுவலா போலிங் தேவைன்றதுனால அவங்க போட்டிருக்காங்களாம். ஸோ தட்ஸ் ஓகே, ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டோட கேட்கும் போது நத்திங் ராங் கிவிங் 1-2 overs அண்ட் அது ஓகே. பட் ஷஃபாலி வர்மாக்கு இன்னொரு ஓவர் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? ஏன்னா அந்த பக்கம் பூஜா வஸ்திராகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 overs தான் போட்டுருந்தாங்க, 4 over கையில இருந்தது. பட் ஏன் கவுர் வந்து அவங்களை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்றது எனக்கு சத்தியமா தெரியல. நெவர்தலஸ் லாஸ்ட் ஓவர்ல பூஜா வஸ்திராகர் கண்டிப்பா அவங்க நர்வ்ஸ் ஹெல்ப் பண்ணி சூப்பரா போட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. லாஸ்ட் 1 ball 5 runs டு வின் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லாரா வெல்ஃபர்ட் செட் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க மக்களே. 135 runsக்கு சூப்பரா ஒரு ஸ்லோ டெலிவரி போட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா அந்த மேட்ச் த்ரில்லிங்கா 4 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. கிரௌடுக்கு ஒரு பக்கா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. பாக்குற வியூவர்ஸ் நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். எனிவே இந்தியா இந்த சீரிஸ் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரலா சவுத் ஆப்பிரிக்காவோட ஓடிஐ சீரிஸ் வின் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்தியா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சீரிஸ்க்கு முன்னாடி 5 சீரிஸ் நடந்திருக்கு. அதுல 3 சீரிஸ் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க. இந்தியாலையும் அவங்க வந்து ஒரு ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீரிஸ். பிளஸ் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸும் வருது. தேர்ட் ஓடியும் பெங்களூர்ல தான் நடக்க போது. அதுவும் எப்படியாவது இந்தியா வின் பண்ணி 3-0 அடிக்கணும் தான் இருப்பாங்க. லெட் அஸ் வெயிட் அண்ட் see சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கம்பேக் கொடுத்து தேர்ட் ஓடியை வின் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. சோ ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் வித் ஸ்மிருதி மந்தனாஸ் ஃபார்ம், கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரி அண்ட் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் அவங்க ஒரு செஞ்சுரி அடிச்சதும் சரி, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால கேப்டன் லாரா வெல்ஃபர்டும் சரி, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்பும் சரி, அவங்க எல்லாரும் செஞ்சுரிஸ் போடும்போது நிஜமாவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. டிபிக்கல் சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தோம். டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.